திருப்பூரில் சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக காத்திருந்த இளம்பெண் ஒருவர் அவரது கணவர் மற்றும் குழந்தை கண் எதிரில் 3 பேர் கொண்ட கும்பலால் கத்திமுனையில் கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இந்நிகழ்வுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே செல்கிறது என்றும் அவர் வினவியுள்ளார். ஒடிசா மாநிலத்திலிருந்து பின்னலாடை நிறுவனத்தில் வேலை தேடி திருப்பூருக்கு தொடர்வண்டியில் 27 வயதுடைய பெண், அவரது கணவர் மற்றும் 3 வயது பெண் குழந்தையுடன் கடந்த 17ஆம் தேதி இரவு திருப்பூர் வந்துள்ளார். தொடர்வண்டியை விட்டு இறங்கி இரவில் எங்கு செல்வது என தெரியாமல் நின்றுள்ளார். அப்போது அங்கு வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் பனியன் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சுமி நகர் பகுதிக்கு அவர்களை அழைத்து சென்றுள்ளார். இரவு தங்கள் அறையில் தங்கிக் கொள்ளலாம் என 6 பேரும் இரவு உணவு உட்கொண்டு விட்டு அறையில் தூங்கியுள்ளனர். திடீரென கத்தியை காட்டி பெண் மற்றும் கணவரை மிரட்டி ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளனர். வெளியில் கூறினால் கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளனர். அங்கிருந்து வெளியேறிய ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரையும் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்த பாலியல் வன்கொடுமை செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். கோவையில் 17 வயது சிறுமியை கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் பதற்றமும் விலகுவதற்கு முன்பாகவே திருப்பூரில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது என்பதையே காட்டுகிறது என்றும் அவர் சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகாத நாட்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பெண் மனித மிருகங்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழக அரசும் காவல்துறையும் இந்த கொடுமைகளை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவது குறித்து குற்றச்சாட்டுகள் எழும்போதெல்லாம் குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாக கூறி அரசும் காவல்துறையும் மார்த்தட்டிக் கொள்கின்றன. பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நடமாடுவதை உறுதி செய்ய வேண்டியதுதான் அரசு மற்றும் காவல்துறையின் பணி என்பதையும், குற்றம் செய்தவர்களை கைது செய்வது என்பது இழைக்கப்பட்ட கொடுமைக்கு தேடப்படும் பரிகாரம் தானே தவிர அதில் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எதுவும் இல்லை என்பதையும் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் எப்போது உணர்வார்கள் என்பதுதான் தெரியவில்லை. திருப்பூரில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் பீகாரைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. வெளிமாநிலத்தவர் அதிகம் பயணம் செய்யும் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் குற்ற செயல்கள் அதிகம் நடைபெறும் நிலையில் வெளி மாநிலத்தவரை கண்காணிக்கவும் சுற்றுக்காவலை வலுப்படுத்தவும் காவல்துறையும் அரசும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொடுமை நடந்திருக்காது. தமிழக அரசு இனியும் இல்லாத சட்டம் ஒழுங்கை இருப்பதாக வீண் பெருமை பேசாமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் பெண்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் நடமாடுவதை உறுதி செய்யவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.